அவர்களுக்கு மீனின் வயிற்றில் பணத்தை அவர் ஆயத்தம் செய்து வைத்திருந்தார். பாருங்க, இயேசு சீசர்களோடு பந்தி அமர்வதற்கு மேல் வீட்டு அறை ஆயத்தமாக இருந்தது. இயேசு பயணம் செய்வதற்கு கழுதை ஆயத்தமாக இருந்தது. வனாந்தரத்தில் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தாகத்துக்கு தண்ணீர் கொடுப்பதற்கு கன்மலையில் தண்ணீரை ஆண்டவர் ஆயத்தமாக வைத்திருந்தார். அப்படிப்பட்ட வல்லமையுள்ள தேவன் நம்முடைய தேவன். கர்த்தரை நம்பி இருக்கிற நம்மை ஒருபோதும் அவர் தள்ளாட விடுவதில்லை. தேவன் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இன்றைக்கு வாசிக்கும்படியாக கொடுக்கப்பட்ட அதிகாரம் மார்க்கு 7வது அதிகாரம். எருசலேமிலிருந்து வந்த பரிசேயரும் வேதபாரகரில் சிலரும் அவரிடத்தில் கூடி வந்தார்கள். அப்பொழுது அவருடைய சீசரில் சிலர் கழுவாத அசுத்த கைகளாலே போஜனம் பண்ணுகிறதை அவர்கள் கண்டு குற்றம் பிடித்தார்கள். ஏனெனில் பரிசேயர் முதலிய யூதர் அனைவரும் முன்னோர்களின் பாரம்பரியத்தை கைக்கொண்டு அடிக்கடி கை கழுவினாலொழிய சாப்பிட மாட்டார்கள். கடையிலிருந்து வரும்போதும் ஸ்நானம் பண்ணாமல் சாப்பிட மாட்டார்கள். அப்படியே செம்புகளையும் கிண்ணங்களையும் செப்பு குடங்களையும் மணைகளையும் கழுவுகிறதும் அல்லாமல் வேறு அநேக ஆசாரங்களையும் கை கொண்டு வருவார்கள். அப்பொழுது அந்த பரிசேயரும் வேதபாரகரும் அவரை நோக்கி, உம்முடைய சீசர்கள் முன்னோர்களின் பாரம்பரியத்தை மீறி ஏன் கை கழுவாமல் சாப்பிடுகிறார்கள் என்று கேட்டார்கள். அவர்களுக்கு அவர் பிரதியுத்தரமாக, இந்த ஜனங்கள் தங்கள் உதடுகளினால் என்னை கனம் பண்ணுகிறார்கள், அவர்கள் இருதயமோ எனக்கு தூரமாய் விலகி இருக்கிறது என்றும், மனுஷருடைய கற்பனைகளை உபதேசங்களாக போதித்து வீணாய் எனக்கு ஆராதனை செய்கிறார்கள் என்றும் எழுதியிருக்கிற பிரகாரம் மாயக்காரராகிய உங்களை குறித்து ஏசாயா நன்றாய் தீர்க்க தரிசனம் சொல்லியிருக்கிறான். நீங்கள் தேவனுடைய கட்டளையை தள்ளிவிட்டு மனுஷருடைய பாரம்பரியத்தை கை கொண்டு வருகிறவர்களாய் கிண்ணங்களையும் செம்புகளையும் கழுவுகிறீர்கள் மற்றும் இப்படிப்பட்ட அநேக சடங்குகளையும் அனுசரித்து வருகிறீர்கள் என்றார். பின்னும் அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் உங்கள் பாரம்பரியத்தை கை கொள்ளும்படிக்கு தேவனுடைய கட்டளைகளை வியர்த்தமாக்குறது நன்றாயிருக்கிறது. எப்படியெனில் உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக என்றும் தகப்பனையாவது தாயையாவது நிந்திக்கிறவன் கொல்லப்பட வேண்டும் என்றும் மோசே சொல்லி இருக்கிறாரே. நீங்களோ ஒருவன் தன் தகப்பனையாவது தாயையாவது நோக்கி, உனக்கு நான் செய்யத்தக்க உதவி எது உண்டோ அதை கொர்பான் என்னும் காணிக்கையாக கொடுக்கிறேன் என்று சொல்லிவிட்டால் அவனுடைய கடமை தீர்ந்தது என்று சொல்லி அவனை இனி தன் தகப்பனுக்காவது தன் தாய்க்காவது யாதொரு உதவியும் செய்ய ஒட்டாமல் நீங்கள் போதித்த உங்கள் பாரம்பரியத்தினால் தேவ வசனத்தை அவமாக்குகிறீர்கள். இதுபோலவே நீங்கள் மற்றும் அநேக காரியங்களையும் செய்கிறீர்கள் என்று சொன்னார். பின்பு அவர் ஜனங்கள் எல்லாரையும் வரவழைத்து அவர்களை நோக்கி, நீங்கள் எல்லாரும் எனக்கு செவி கொடுத்து உணருங்கள். மனுஷனுக்கு புறம்பே இருந்து அவனுக்குள்ளே போகிறது ஒன்றும் அவனை தீட்டுப்படுத்த மாட்டாது. அவன் உள்ளத்திலிருந்து புறப்படுகிறவைகளே அவனை தீட்டுப்படுத்தும். கேட்கிறதற்கு ஒருவன் காதுள்ளவனாய் இருந்தால் கேட்க கடவன் என்றார். அவர் ஜனங்களை விட்டு வீட்டுக்குள் பிரவேசித்த போது அவருடைய சீசர்கள் அவர் சொன்ன உவமையை குறித்து அவரிடத்தில் விசாரித்தார்கள். அதற்கு அவர், நீங்களும் இவ்வளவு உணர்வில்லாதவர்களா? புறம்பே இருந்து மனுஷனுக்குள்ளே போகிறதொன்றும் அவனை தீட்டுப்படுத்த மாட்டாதென்று நீங்கள் அறிந்து கொள்ளவில்லையா? அது அவன் இருதயத்தில் போகாமல் வயிற்றிலே போகிறது. அதிலிருந்து எல்லா போஜனங்களின் அசுத்தங்களையும் கழிக்கிற ஆசனவடியாய் நீங்கி போகும். மனுஷனுக்குள்ளே இருந்து புறப்படுகிறதே மனுஷனை தீட்டுப்படுத்தும். எப்படியெனில் மனுஷருடைய இருதயத்துக்குள்ளிருந்து பொல்லாத சிந்தனைகளும் விபச்சாரங்களும் வேசித்தனங்களும் கொலை பாதகங்களும் களவுகளும் பொருளாசைகளும் துஷ்டதனங்களும் கபடும் காம விகாரமும் வன்கண்ணும் தூஷணமும் பெருமையும் மதிகேடும் புறப்பட்டு வரும். பொல்லாங்கானவைகளாகிய இவைகளெல்லாம் உள்ளத்திலிருந்து புறப்பட்டு மனுஷனை தீட்டுப்படுத்தும் என்றார். பின்பு அவர் எழுந்து அவ்விடம் விட்டு புறப்பட்டு தீரு சீதோன் பட்டணங்களின் எல்லைகளில் போய் ஒரு வீட்டுக்குள் பிரவேசித்து ஒருவரும் அதை அறியாதிருக்க விரும்பியும் அவர் மறைவாய் இருக்கக்கூடாமற் போயிற்று. அசுத்த ஆவி பிடித்திருந்த ஒரு சிறு பெண்ணின் தாயாகிய ஒரு ஸ்திரீ
அவரை குறித்து கேள்விப்பட்டு வந்து அவர் பாதத்தில் விழுந்தாள். அந்த ஸ்திரீ சிரோவெனிக்கியா தேசத்தாளாகிய கிரேக்க இருந்தாள். அவள் தன் மகளை பிடித்திருந்த பிசாசை துரத்திவிட வேண்டுமென்று அவரை வேண்டிக் கொண்டாள். இயேசு அவளை நோக்கி, முந்தி பிள்ளைகள் திருப்தி அடையட்டும், பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுகிறது நல்லதல்ல என்றார். அதற்கு அவள், மெய்தான் ஆண்டவரே, ஆகிலும் மேஜையின் கீழிருக்கும் நாய்க்குட்டிகள் பிள்ளைகள் சிந்துகிற துணிக்கைகளை தின்னுமே என்றாள். அப்பொழுது அவர், நீ சொன்ன அந்த வார்த்தை நிமித்தம் போகலாம், பிசாசு உன் மகளை விட்டு நீங்கி போயிற்று என்றார். அவள் தன் வீட்டுக்கு வந்தபொழுது பிசாசு போய்விட்டதையும் தன் மகள் கட்டிலில் படுத்திருக்கிறதையும் கண்டாள். மறுபடியும் அவர் தீரு சீதோன் பட்டணங்களின் எல்லைகளை விட்டு புறப்பட்டு தெக்கபோலியின் எல்லைகளின் வழியாய் கலிலேயா கடலருகே வந்தார். அங்கே கொன்னை வாயுடைய ஒரு செவிடனை அவரிடத்தில் கொண்டு வந்து அவர் தமது கையை அவன் மேல் வைக்கும்படி வேண்டிக் கொண்டார்கள். அப்பொழுது அவர் அவனை ஜனக்கூட்டத்தை விட்டு தனியே அழைத்து கொண்டு போய் தம்முடைய விரல்களை அவன் காதுகளில் வைத்து உமிழ்ந்து அவனுடைய நாவை தொட்டு வாகனத்தை அண்ணாந்து பார்த்து பெருமூச்சு விட்டு எப்பத்தா என்றார். அதற்கு திறக்கப்படுவாயாக என்று அர்த்தமாம். உடனே அவனுடைய செவிகள் திறக்கப்பட்டு அவனுடைய நாவின் கட்டும் அவிழ்ந்து அவன் செவ்வையாய் பேசினான். அதை ஒருவருக்கும் சொல்ல வேண்டாம் என்று அவர்களுக்கு கட்டளையிட்டார். ஆகிலும் எவ்வளவு அதிகமாய் அவர்களுக்கு கட்டளையிட்டாரோ அவ்வளவு அதிகமாய் அவர்கள் அதை பிரசித்தம் பண்ணி எல்லாவற்றையும் நன்றாய் செய்தார். செவிடர் கேட்கவும் ஊமையர் பேசவும் பண்ணுகிறார் என்று சொல்லி மென்மேலும் ஆச்சரியப்பட்டார்கள். வாசிக்கக்கூடிய வேத பகுதி வாசித்தாயிற்று. பிரைஸ் லார்ட். கடந்து வந்த பாதைகளை திரும்பி பார்க்கிறேன், கண்ணீரோடு கர்த்தாவே நன்றி சொல்கிறேன், நன்றி சொல்கிறேன், நான் நன்றி சொல்கிறேன், நன்றி சொல்கிறேன், நான் நன்றி சொல்கிறேன். அப்பா உமக்கு நன்றி, ராஜா உமக்கு நன்றி, இயேசு அப்பா உமக்கு நன்றி, ராஜா உமக்கு நன்றி. அநாதையாய் அலைந்தே நான் திரிந்தேன் ஐயா, அநாதையாய் அலைந்தே நான் திரிந்தேன் ஐயா. அழாதே என்று சொல்லி அழைத்தீரையா, அழாதே என்று சொல்லி அழைத்தீரையா. அப்பா உமக்கு நன்றி, ராஜா உமக்கு நன்றி, இயேசு அப்பா உமக்கு நன்றி, ராஜா உமக்கு நன்றி. கடந்து வந்த பாதைகளை திரும்பி பார்க்கிறேன், கண்ணீரோடு கர்த்தாவே நன்றி சொல்கிறேன், நன்றி சொல்கிறேன், நான் நன்றி சொல்கிறேன், நன்றி சொல்கிறேன், நான் நன்றி சொல்கிறேன். எதிராய் வந்த சூழ்ச்சிகளை முறியடித்தீரே, எதிராய் வந்த சூழ்ச்சிகளை முறியடித்தீரே. எந்த நிலையிலும் உம்மை துதிக்க வைத்தீரே, எந்த நிலையிலும் உம்மை துதிக்க வைத்தீரே. அப்பா உமக்கு நன்றி, ராஜா உமக்கு நன்றி, இயேசு அப்பா உமக்கு நன்றி, ராஜா உமக்கு நன்றி. கடந்து வந்த பாதைகளை திரும்பி பார்க்கிறேன், கண்ணீரோடு கர்த்தாவே நன்றி சொல்கிறேன்,
நன்றி சொல்கிறேன், நான் நன்றி சொல்கிறேன். பாடுகளை சுமந்து செல்ல பலன் தந்தீரே, பாடுகளை சுமந்து செல்ல பலன் தந்தீரே. பரிசுத்தமாய் வாழ்வு வாழ துணை செய்தீரே, பரிசுத்தமாய் வாழ்வு வாழ துணை செய்தீரே. அப்பா உமக்கு நன்றி, ராஜா உமக்கு நன்றி. இயேசு அப்பா உமக்கு நன்றி, ராஜா உமக்கு நன்றி. கடந்து வந்த பாதைகளை திரும்பி பார்க்கிறேன், கண்ணீரோடு கர்த்தாவே நன்றி சொல்கிறேன், நன்றி சொல்கிறேன், நான் நன்றி சொல்கிறேன், நன்றி சொல்கிறேன், நான் நன்றி சொல்கிறேன். ஒரு நாளும் குறைவில்லாமல் உணவு தந்தீர், ஒரு நாளும் குறைவில்லாமல் உணவு தந்தீர். உறைவிடமும் உடையும் தந்து காத்து வந்தீர், உறைவிடமும் உடையும் தந்து காத்து வந்தீர். அப்பா உமக்கு நன்றி, ராஜா உமக்கு நன்றி. இயேசு அப்பா உமக்கு நன்றி, ராஜா உமக்கு நன்றி. கடந்து வந்த பாதைகளை திரும்பி பார்க்கிறேன், கண்ணீரோடு கர்த்தாவே நன்றி சொல்கிறேன், நன்றி சொல்கிறேன், நான் நன்றி சொல்கிறேன், நன்றி சொல்கிறேன், நான் நன்றி சொல்கிறேன். எத்தனையோ புது பாடல் நாவில் வைத்தீர், எத்தனையோ புது பாடல் நாவில் வைத்தீர். லட்சங்களை ரட்சிக்க பயன்படுத்துகிறீர், லட்சங்களை ரட்சிக்க பயன்படுத்துகிறீர். அப்பா உமக்கு நன்றி, ராஜா உமக்கு நன்றி. இயேசு அப்பா உமக்கு நன்றி, ராஜா உமக்கு நன்றி. கடந்து வந்த பாதைகளை திரும்பி பார்க்கிறேன், கண்ணீரோடு கர்த்தாவே நன்றி சொல்கிறேன், நன்றி சொல்கிறேன், நான் நன்றி சொல்கிறேன், நன்றி சொல்கிறேன், நான் நன்றி சொல்கிறேன். கடந்து வந்த பாதைகளை திரும்பி பார்க்கிறேன், கண்ணீரோடு கர்த்தாவே நன்றி சொல்கிறேன், நன்றி சொல்கிறேன், நான் நன்றி சொல்கிறேன், நன்றி சொல்கிறேன், நான் நன்றி சொல்கிறேன். முன்னாடி சொல்லலாம் மயக்க தொட்ட கர்த்தர் நாமத்துக்கு சோத்திரம். போன மாதம் முச்சிடும் எனக்கு ரொம்ப தாரணபரியாக ஆகிடுது, உடம்பு ரொம்ப இதாகிடுது. பிசாசு போராட்டம், சரியான போராட்டம். உடம்பு சரியாத போயிட்டு வயிற்றாலையும் வாயாலையும் வரை போய் ரொம்ப போராட்டம். என்னால் இந்த மாதம் நான் பிரேயருக்கு வருவேனான்ற ஒரு இதிலே எனக்கு ஆண்டவரை பிரார்த்தினே இருந்தேன். ஆண்டவர் கிரியால் உங்கள் முன்னால் நான் இன்றைக்கி நிற்கிறேன். இல்லைனா அந்தமாரி அந்த அளவுக்கு ஆகிடுது. ரெண்டாவது அங்கே ஒரு 25 நாள் எங்கள் அண்ணன் வீட்டில் இருந்துட்டு நான் புறப்பட்டு எங்கள் வீட்டுக்கு வந்தேன். போன சனிக்கிழமை நான் புறப்பட்டு வந்தேன்.
எங்கள் வீட்டுக்கும் பக்கத்தில் தான் வந்து ஸ்டாப்பிங் இருக்குது. அந்த ஸ்டாப்பிங் மேலே இப்படி வந்தால் வந்து ரயில் ரூட் மேலே வந்தாக்க பக்கத்தில் வந்துடலாம் வீட்டுக்கு. அதனால் என்னால் முடியல, நடக்க கூட முடியல. அப்படியே கொண்டு போய் என்னை தள்ளுது. தெம்பா அவர் மேலே பாரத்தை போட்டுக்கின்னு ஏசப்பா கூட்டுக்கின்னு தான் வந்தேன். ரயில் ரூட் மேலே வரும்போது பின்னால் வந்து வண்டி வருது. ஆனால் எனக்கு சத்தம் கேட்டுச்சு. நான் திரும்பி பார்த்தேன். சரி வண்டி வரத்தாட்டி கொஞ்சம் ஓரமாக போயிட்டு நிற்கலான்னு சொல்லிட்டு ஒரு 10 அடி தான் தள்ளி வந்தேன். அதனாட்டி பக்கத்தில் இருக்கிறவங்க ஏமா வண்டி வருதுன்னு கத்துனாங்க. இல்லைங்க எனக்கு தெரியுங்க பார்க்குறேன்னு சொல்லிட்டு கையை கட்டிக்கிட்டு அந்த தண்டவாளத்தை அப்படி தாண்டின பாரு, அப்படியே செருப்பு அப்படியே சிலிப்பி ஆகி அப்படி தண்டவாளத்து மேலே விழுந்துட்டேன். நான் திரும்பி பார்க்குறேன் வண்டி வந்துனுக்குது. அந்த டிரைவர் வந்து சரியான ஆர்னி கொடுக்குறாரு, பயங்கரமாக கொடுக்குறாரு ஆர்னி. என்னால் ஏந்திரிக்கவே முடியல. டக்கு நான் எப்படி தான் ஏஞ்சின்னு எனக்கே தெரியல. கர்த்தருக்கு சோத்திரம். என்ன அப்படி கட்டப்பையெல்லாம் கீழே விழுந்துருச்சு, அந்த நடுமத்திலும் விழுந்துச்சு. அதையும் அதை எடுத்துக்கிட்டு நான் அதுக்கு பிற்பாடு ஒரு ஓரமாக நின்ட்டேன். அந்த டிரைவர் என்ன திட்டினாரு தெரியல, எதையும் என் காதில் ஊந்துச்சு. என்ன திட்டினாரு போனது நாயப்பையன்னு சொல்லியிருப்பார். பரவாயில்ல, கர்த்தருக்கு தான் நன்றி சொல்லணும். அதுலேருந்து என்னை காப்பாற்றினார். அப்புறம் வீட்டுக்கு வந்தேன். வீட்டுக்கு வந்து 2-3 நாள் சென்று இந்த கால் வந்து சுளுக்கு ஆகிடுது. காலை எடுத்து வைக்கவே முடியல என்னால். இங்கே ஊருக்கு வர நான் எப்படின்னா இந்த பிறருக்கு நான் போகணும் சொல்லிட்டு ராவும் பகலுமாக இறைவனை அவரை வேண்டிக்கிட்டே இருந்தேன், நினச்சிக்கிட்டே இருந்தேன். அந்த ஜெபம் என்னை மட்டும்தான் பூசிக்கிட்டே இருந்தேன். அந்த கால் வர ஒரு நாள் இருக்கும்போது கால் சரியாக எனக்கு பாதத்தை கீழே வைக்கவே முடியல. அப்படி ஒரு போராட்டம். அதுக்கும் பிற்பாடு வைத்தாலையும் போகுது, வாயாலையும் போகுது, நிற்கவே இல்லை. அவர் எண்ணெயை வச்சு தேய்ச்சி ஒரு 4 மாதத்துக்கு முந்தைய அந்த மாதிரி தான். மேலே பூரா ஒரே அலர்ஜி, சரியான அலர்ஜி. அந்த அலர்ஜிக்கு நான் எங்கேயும் போகலை, எங்கேயும் போய் மாத்திரை மருந்து எதுவுமே நான் எடுக்கலை. அவர் ஜெப எண்ணெய் மட்டும் பிரதர் எனக்கு ஜெபம் பண்ணி கொடுத்தாரு. அந்த எண்ணெயை அது மட்டும்தான் மேலே விலை பூசினேன். தெரிஞ்சவங்களை கூட்டு உடம்பு மட்டும் பூசுவேன். அப்புறம் டெய்லியுமா கூப்பிட முடியும்னு நினச்சிக்கின்னு எங்கே வச்சாலும் ஒரு சொட்டு வச்சாலும் உடம்பு பூரா பாயும். நான் என் மனசில் நினச்சி எனக்கு எட்டின இடம் பூரா எல்லாம் தடவினேன். இப்போது அதிலேருந்து ஆண்டவர் எனக்கு விடுதலை கொடுத்தாரு. கர்த்தருக்கு ரொம்ப நன்றி சொல்கிறேன். இதெல்லாம் நான் சொல்லணும் முன்னால் இன்றைக்கி வந்து அவரை நிற்க வச்சுருக்கிறது அவர் கிருபையால் தான் நான் நிற்கிறேன். எனக்கு பலனே இல்லை. அவர் தான் எனக்கு பலத்தை கொடுத்து இங்கே